இயேசுவை போல் என்னை மாற்றும், இயேசுவை போல் என்னை மாற்றும், இயேசுவை போல் என்னை மாற்றும், இயேசுவை போல் என்னை மாற்றும். பாவத்தை வெறுத்து வாழ்ந்திட பரிசுத்த சிந்தையில் இயேசு கிறிஸ்து நாமத்திலே காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றும் வாழ்வதனும் உணவாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இதோ நாம் வேத வசனத்தை படிக்கும் முன்பதாக எல்லாரும் கைகளிலே தன் வேத வசனங்களை எடுத்து என்னோடு வாசிப்பீர்கள் என்றால் இந்த வேத வசனம் மூலமாக ஆண்டவரும் உங்களோடு பேசுவார். உங்கள் வாழ்க்கை மாறுவதற்கு, ஒரு மாற்றமாக மாறுவதற்கு இந்த வேத வசனம் ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். உங்களுக்கு இந்த வேத வசனம் உங்களை வழிநடத்துவதற்கு வழியாக இருக்கும். இப்பொழுது வேத வசனங்களை வாசிப்போம். யோவான் எழுதிய நற்செய்தி 17வது அதிகாரம் வசனங்கள் 11-15 வரை. நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்களை நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும். நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறுவதாக. கேட்டின் மகன் கெட்டு போனான் இல்லாமல் அவர்கள் ஒருவனும் கெட்டு போகவில்லை. இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்திலே இருக்கையில் இவைகளை சொல்கிறேன். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைக்கிறது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்து கொள்ளும்படிக்கு நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையின்றி காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இது ஆண்டவரின் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, இன்று நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி தகப்பனே, இந்த உலகத்தில் அநேக தீமைகள் உண்டு ராஜா. ஆனாலும் நீர் அப்பா பிதாவிடத்திலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. இந்த நாளிலும் அப்பா அநேக தீமையில சிக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிய மகன் மகளுக்காக இந்த காலைவேளை ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அநேகர் மொபைல் என்றும் அடிமை தினத்துல விழுந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளிலும் அப்பா அந்த பிள்ளைகளை நீங்க தான் இந்த தீமையிலிருந்து பாதுகாத்து கொள்ளணும் ஆண்டவரே. அடிமை தினத்து விடுதலை கொடுக்கணும் ஆண்டவரே. அநேக மாம்ச இச்சைகள் அவர்களை வழிநடத்து ராஜா. ரகசிய பாவத்துல சிக்கியிருக்கிற அநேக பிள்ளைகளுக்காக, அநேக சகோதரிகளுக்காக, அநேக சகோதரர்களுக்காக அப்பா, அநேக கெட்ட பழக்கத்திலே சிக்கி அதிலிருந்து வெளிவிடாமல் அப்பா அதிலே மாட்டிக்கொண்டிருக்கிற அநேகருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவரின் தீமையிலிருந்து நீர் பாதுகாப்பீர் ஆண்டவரே. அப்பா நீர் அப்பா பிதாவிடத்துல வேண்டிக் கொண்டது போல ஒவ்வொருவரையும் இந்த தீமையிலிருந்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் அப்பா அநேகர் அப்பா இதுல சிக்கி இருக்கிறாள் ஆண்டவரே. அதுல இருந்து நீங்க விடுதலை செய்து அவர்களை வாழ வைத்து வழி நடத்துங்க. அநேகர் கடன் என்ற பாரத்தில் சிக்கி இருக்கிறாள் ஆண்டவரே. வியாதியில சிக்கி இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் விடுதலை செய்து இயேசுவின் நாமத்துல ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஒரு பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் இந்த காலை வேளை நீங்கள் தருவதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா டாக்டரால் ஆகாத காரியம் ஆண்டவரே, இது ஆகாது, இது முடிந்தது என்று சொல்ற வார்த்தை மாற்றி போடுகிற தெய்வன் நீர் அல்லவா ராஜா. அப்பா நீர் அந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், இப்படி சிக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுத்து இந்த நாளிலே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் மாத்துவங்கள் ஒருவருக்கே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless you. Have a good day.